இவ்வளோ துணி இருக்குது பாரு மடிக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக இன்றைக்கி மடித்து எடுத்து க்ளீன் பண்ணி இந்த ரூமை க்ளீனாக வைக்கணும். இந்த வேறு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ண. அதே மாதிரி ஹால் அங்கே என் பெரிய பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கா க்ளீனிங் ப்ராசஸ். ஐயோ என் பொண்ணுக்கு ஒரு கால் காணோம், ஒத்த காலை நிற்கிறா. வீடு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் காட்டுறோம், வீடியோ எடுக்கிறோம். சண்டை போட. ஃப்ரிட்ஜு மேலேயும் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரிட்ஜு இருந்தால் ஃப்ரிட்ஜு மேலேயும் ரொம்புது. அந்த பக்கம் ரேக் இருந்தால் அந்த பக்கம் ரேக் மேலேயும் இருக்குது. அந்த ஓவர்லாக் மிஷின் மேலே இருக்குது. இந்த கட்டிங் டேபிள் மேலே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. சப்பா குளிர் ஜுரம் வந்துடும் போலக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள. அதுவா உள்ள அந்த ஸ்ப்ரே இருக்குது, அதோட மூடி. நல்லா தொடச்சிடுமா. மேலே விபூதி போட்டு வச்சுக்கிறேன், அது கூட தொடச்சிடுறியா பாரு கண்ணாடிக்கு. இப்போ கவர் ஆகலையா உனக்கு ஃபுல்லா? நல்லா தொடச்சிடுமா. மேலே விபூதி போட்டு வச்சுக்கிறேன், அது கூட தொடச்சிடுறியா பாரு கண்ணாடிக்கு. இப்போ அந்த ஒரு ரேக் செட் பண்ணிட்டல ஃபுல்லாக. அடுத்தது இந்த ரேக், இன்னொரு ரேக் செட் பண்ணணும். செட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ளே இந்த துணிகள் எல்லாம் மடிக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ துணி கிடக்கு பாரு. ஃபுல்லாகவே துணி, ஃபுல்லாகவே துணி. மொத்தம் தான் எடுக்கணும், அதனால தான் செட் பண்ணது. முடியாது போல இருக்குது. லைவ் காட்டி போட்டேன்னு வச்சுக்கோ, நாமக்கலமா இருக்கணும்னா. எவ்வளோ குப்பை வெளியே வந்து பேர். கிளீனிங் ப்ராசஸ்னு அந்த பக்கம் பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் விபூதி போட்டு தொடங்கிட்டீங்கன்னா என்ன பாருங்க. எங்க அக்கா பண்ண வேலை. ஒரு ரேக் செட் பண்ணியாச்சு, இன்னொரு ரேக் செட் பண்ணணும். அப்பா இந்த வீட்ல துணியே இவ்வளவு இருந்தா இது மடிக்குது. ஏதோ பத்தாத்துக்கு இன்னொரு மூட்டை. போது வஞ்சிடும். இன்னும் இதுல இன்னொரு ரேக் வேற செட் பண்ணணும். அது எங்க ப்ராசஸ். டங்கு வர கிழிய போகுது. ஐசம்மா கீழே இந்த பையில எடுத்துட்டியாம்மா? வேற யார்கிட்ட ஷர்ட் வச்சுங்கிறா. வரியாதியா காட்ட மூஞ்சிக்கு நேரம் நீட்டிங்கிற காலை. ஐசா ஐசா நதோ சடா பாக்ஸ். போட்டா இதுதான் என் காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இது போட்டு அப்ப நான் பார்க்கல. இத போட்டேன்னு வச்சுக்கோ கால் நீட் ஆமா மடக்க முடியாது. அது பேட் தானே, நீ பேட் தானே அது. அம்மா பூச்சிலாம் குத்துறோம் வந்துரு. இதுல இது உள்ள இப்படி வச்சுட்டு காலை இது உள்ள வச்சுட்டு அப்படியே சுத்தி மடிச்சிடுவாங்க. மடிச்சுட்டு அம்மா வலி எடுக்குது. காலை
அங்க மூக்குக்கு கட்டிக்க. டஸ்ட் தெரியுதா? எங்க அக்கா மூஞ்சி மட்டும் தான் தெரியல. எப்பாடி கட்டில கீழே இவ்வளோ குப்பையா மாறிடுமா? பேப்பரு, மெடிசின் கவரு எல்லாம், வாட்டர் பாட்டில் கூட அங்கதாங்குது. யூஸ் பண்ற பாட்டில்ஸ். பிளம்பர் ஒர்க்லாம் சீக்கிரம் பண்ணுங்க, எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பண்ணுங்க. பண்ணுங்க. என்னது வாட்டம் வரலாமா? 2 தான் இப்போ 3 பிளேட் தான் செட் பண்ணி, இன்னும் 2 பிளேட் செட் பண்ணணும். 2 3டா 3 பிளேட் செட் பண்ணணும். தொடச்சிட்டியா? கீழே ஈர துணி போட்டுக்கோ. விபூதி மட்டும் மொத்தம் கீழே இருக்குது பாரு. காட்டுறேன். இப்படிதான் தொடச்சோம் நாங்கள். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ரேக்கை செட் பண்ணிவிட்டு, அப்படியே இந்த பக்கம் இந்த ரேக் செட் பண்ணி துணி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு. இன்னும் கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வேஸ்டேஜ், இது ஃபுல்லாக வேஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்து இது பண்ணணும். இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே எதையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கல, எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக வைக்கிறதுக்குள்ளே இப்போ என்ன தெரியுமா டைம் 2:10. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, இன்னமும் வேலை போயிட்டே இருக்குது. மதியம் 2 மணி ஆகுது, இன்னும் வேலை முடியலை. இந்த ஃபுல்லாக இந்த ரேக்கில் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் ரேக்கு ஃபுல்லாகிடுச்சு. இவ்வளோ வேலை இருக்குது, இன்னமும் வேலை முடியலை. ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி ஒரு நாளைக்கு வீட்டை க்ளீனாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ வேலை இருக்குது. சைனாக்காரி கொண்டையா எடுத்து போயிட்டு மொத்தத்தையா அதை வேஸ்ட்டு துணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அந்த பையில் இருக்கிற துணிலாம் பக்கத்தில் கூப்பிட்டு கொடுத்துடலாம் யாருக்குண்ணா. சரியா? அது வரைக்கும் எடுத்து போய் அது தனியாக வச்சுட்டு அப்புறமா கொளுத்திக்கலாம்.